ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த பிளேஸ் கிச்சன். ஹாப்பி வீக்கெண்டுங்க. இன்றைக்கி என் கூட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வேளச்சேரியில் இருக்க ஃபீனிக்ஸ் மால் தாங்க போயிருந்தேன். ஒரு ஸ்பெஷலான ஒரு சர்ப்ரைஸ் தான். மகிழ்க்கு வந்துட்டு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவனுக்கு சொல்லலை. ஜஸ்ட் மால் போகிறோன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தோம். எதுக்கு போகிறோம், என்ன பிளான்ன்றதை நாங்கள் சொல்லவே இல்லை. எப்பயுமே மாலுக்கு போகிறவங்க இது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு சென்னை வந்த புதுசில், அதுவும் இந்த ஃபீனிக்ஸ் மாலில் தான் வந்துட்டு நிறைய டைம் நாங்கள் அது இஷ்யூஸாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா கார் வந்துட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போயிடுவோம். ஒரு 1 or 2 hours வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷாப்பிங்கு அங்கிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கையில் லக்கேஜோடு எங்கடா கார் பார்க் பண்ணோம், எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரியே இருக்கே, எங்கே பார்க் பண்ணோன்னு தெரியாமல் ரொம்ப சுற்றுன்னு சுற்றிருக்கோங்க. பட் ஒன்ஸ் வந்துட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போனாலும் வீடியோஸ் எடுக்கிறோன்ற அந்த ஹேபிட் வந்ததுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு வீடியோஸில் கவர் ஆகிருக்கும், இல்லைனா ஃபோட்டோஸில் கவர் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டக்குன்னு அதை கேப்சர் பண்ணிடுவோம் எங்கே இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரௌடான பிளேஸே இல்லை, இந்த மாதிரி மாலுக்கு வந்து போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக்கு நீங்கள் சுற்றி இருக்க அந்த சரௌண்டிங்கில் எங்கே கார் பார்க் பண்ணுறீங்க, இல்லை வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு எங்கே பார்க் பண்ணுறீங்களோ அந்த சுற்றி இருக்க சரௌண்டிங் வந்துட்டு ஒரு கிளிக் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிளிக்னால எதுவுமே ஆக போகிறதில்ல. அதுக்காக வந்துட்டு ஒரு மணிக்கணக்கு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதும் இருக்காதுங்க. அதே வந்துட்டு ஒரு சில டைமில் டென்ஷனாகவும் ஆயிரும். எமர்ஜென்சி டைம்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட கார் பார்க்கிங் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம மால்குள்ளே என்ட்ராகலாம். ஒரு சில மாலில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பார்க்கிங் ஏரியா மட்டும்தான் இருக்குங்க. பட் ஃபீனிக்ஸ் மாலில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ ஃபீனிக்ஸ் மால் போனீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு வீடியோ இல்லைனா கிளிக்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மால்குள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா இனிமே வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுக்கலை போலைங்க. அதனால ஸோ அங்கே இருக்க வந்துட்டு கிளிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். மகிழ்க்கு எப்போ போனாலுமே பார்த்திங்கன்னா இந்த லயன்னா ரொம்ப அடிக்ட்டு. ஸோ அது கூட இன்றைக்கி வச்சு வந்துட்டு ஒரு கிளிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு செல்ஃபீஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டோம் ஃபேமிலியோட. ஃபைனலாக மகிழ்க்கு வந்துட்டு சர்ப்ரைஸை வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். என்னென்னா அவனுக்கு முஃபாசாவோட படம் தான் வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வந்துட்டு அவன் கேட்டுகிட்டே இருந்தான், டிசம்பர் 20th வந்து ரிலீஸ் ஆக போதுமாம், என்னை கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓகே, நீ எக்ஸாம் நல்லா பண்ணு, கண்டிப்பாக நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நல்ல மார்க் எடுத்தேன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தோம். ஃபைனலாக அவனோட இஷ்டம் போல் அவனோட படத்துக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணான். ஏன்னா 3Dயில் வந்துட்டு இந்த லைன் கிங்குன்ற படமே பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப ரத்தத்துலேயே ஊறி போன ஒரு ஃபேவரட்டான படம். எப்போ பாரு லைன் கிங் தான், அவனுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கணும், அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே வந்துட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் கேப்சர் பண்ண இந்த வீடியோஸ் தான் வந்துட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி ஷாப்பிங் போயிருந்தோம். எப்பயுமே நான் மால் போயிட்டேன்னா கண்டிப்பாக வந்து ஹோம் சென்டர் போகாமல் வரவே மாட்டேங்க. ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரேவாவது வாங்கிட்டு வந்துடணும். அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஹோம் சென்டர் தான். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும். ஆனால் நம்ம தேடி வாங்கணும். எல்லாமே வந்துட்டு ஹை குவாலிட்டிலையும் இருக்கும். பட் நம்மளுக்கு எது யூஸ் ஆகுது, எது நம்ம வாங்கணும், நம்மளுக்கு எது தேவைன்றது வந்துட்டு தேடி பார்த்து வாங்கணுங்க. பட் இந்த நியூ இயருக்கு, இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு ஆஃபரில் வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. எல்லாம் 199, 99 அண்ட் 299 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 99ன்ற ப்ரைஸில் முடிகிற மாதிரி. இந்த பீலர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீலிங்கில் தான் வந்து போட்டிருந்தாங்க. எந்தெந்த இதெல்லாமே நல்ல டீலிங்கில் இருந்தோ அது மட்டும் நான் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஒரே கையில் வச்சுட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டமும் வச்சு என்னால் வீடியோ எடுக்கும்போது ஓரளவுக்கு தான் இருந்திருக்கும். இன்கேஸ் வந்துட்டு இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா சாரிங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு பெர்மிஷன் கேட்டு நல்லபடியாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதே பீலர் வந்துட்டு என்னோடய கிச்சனில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது ஒரு நல்ல டீலிங்கில் கொடுத்துனாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொரியாண்டர், கொத்தமல்லி இலை இதெல்லாமே போட்டு வைக்கிற அந்த ஒரு ஸ்டோரேஜ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்னு சொல்லி எக்கு இதெல்லாமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ட்ரேஸுங்க. சூப்பராக இருந்தது. இதுவும் ஒரு நல்ல டீலிங்கில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க.
ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 299 399 அந்த மாதிரி 899 வரைக்கும் இருந்ததுங்க. அப்புறம் இந்த ஏர்டைட் கண்டெய்னர் எல்லாமே பார்த்திங்கன்னா 1299 அண்ட் வந்துட்டு ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளே ஜஸ்ட்டு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம நேரில் போய் ஷாப்பில் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் பார்க்குறதுக்குமே வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா ஆன்லைனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரில் போகும்போது அவைலபிளாக இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஹுட் அண்ட் ட்ரேவும் வந்து பார்த்திங்கன்னா 399 ருபீஸ்க்கு வந்துட்டு இருந்ததுங்க. இது நம்ம ஆயில் கேன்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டடி டேபிள் ஆர்கனைசராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. 599 சம்திங் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல டீலிங் தான். அண்ட் நிறைய ஜார்ஸ் இதெல்லாமே, அப்புறம் நம்ம கவுண்டர் டாப் ஆர்கனைசர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா 499 ருபீஸில் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டெப் ஆர்கனைசர் எல்லாமே பார்த்திங்கன்னா 499 ருபீஸில் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது நல்ல ஒரு டீலிங் தான் நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்லிப் அந்த இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆயில் ட்ரேஸ் இதெல்லாமே வச்சோம்னா கீழே நழுவி விழுகாது அந்த மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி ரவுண்டு ட்ரேவும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அதே ப்ரைஸில் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீப்பான ப்ரைஸில் தான் வந்து இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, அப்படி தான் நம்ம சொல்லணும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 499 ருபீஸ் அந்த மாதிரி தான். நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்ததுங்க, நல்லாவே இருந்தது. நீங்கள் வந்து இப்போ தான் உங்கள் கிச்சன் வந்துட்டு புது கிச்சனாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி நல்ல யூனிக்கான கிச்சன் ஐட்டம்ஸாக வந்து வாங்கி ஃபஸ்ட்டிருந்தே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிப்பீங்க. ஸோ ஒவ்வொரு தீம் கலர்லேயும் இருந்ததுங்க. எனக்கு கேட்டால் பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் ஒரு மினிமலான தீம் கலர்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான கலர், லைட் க்ரீன், ப்ளூ, பிங்க் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பேஸ்டல் கலர்ஸில் தான் வந்து வச்சுருப்பாங்க. அது எல்லாமே ஒவ்வொரு நம்ம கிச்சனுக்கு வந்துட்டு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. 499 ருபீஸ்க்கு தான். அண்ட் இந்த ஆயில் பாட்டில் ப்ளஸ் அது கூட இந்த பெப்பர் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுற இது, அப்புறம் இந்த ஒரு ஆயில் கண்டெய்னர்ஸு, நிறைய ஆயில் கண்டெய்னர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய டீலிங்கில் இருந்ததுங்க. நான் என்னோடய கிச்சனில் யூஸ் பண்ணுற ஆயில் கண்டெய்னர்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே பை பண்ணது தான். இதெல்லாம் 799 ருபீஸ்க்கு வித் அந்த நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஸ்டீல் இதோடு இருந்ததுங்க. இது வாட்டர் பாட்டில் செட்டு, 4 பீஸ் பாட்டில் செட்டு. இது ஒரு நல்ல டீலிங்கில் இருந்தது. அண்ட் வாட்டர் பாட்டில்ஸில் அண்ட் மில்க் பாட்டில்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் கப்ஸ் இதெல்லாமே இருந்ததுங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணுற கண்டெய்னர்ஸு அண்டு ப்ரொவிஷன்ஸ் போட்டு வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டு சேலிங்கில் தான் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்துட்டு ஆயில் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய இதுங்க. அண்ட் நம்ம தீமில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன்னே, இந்த மாதிரி லைட்டான ஒரு க்ரீனிஷ் கலர் வந்துட்டு எப்பயுமே ஹோம் சென்டரோட ஹைலைட்டான கலர்னு பார்த்திங்கன்னா இது தான். அண்ட் ஃபைனலாக எனக்கு பிடிச்ச இந்த செராமிக் கப்ஸ் வந்துட்டு வாங்கினேன், நல்லா டீலிங்கில் இருந்தேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக மகிழ வந்துட்டு ஹேம்லிஸ்க்கும் கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்னா அவன் வெக்கேஷன் முடித்து எக்ஸாம் இதெல்லாமே நல்லா பண்ணான் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு அவனுக்கும் நியூ இயர்க்கான கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அண்ட் இதை வந்து அவனோட ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கட்டரும் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக நம்மளோட ஷாப்பிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு. ஈவினிங் போல் ஒரு 5:30 இருக்குன்னு நினைக்கிறேன். பேக் டு ஹோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா லன்ச் வந்துட்டு நாங்கள் ஒரு அன்டைமில் வந்துட்டு நாங்கள் போனங்காட்டி லன்ச் எதுவுமே நாங்கள் எடுத்துக்கலாம். சரி ஓகே, டின்னர் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்து நம்ம அந்த கப்பு வாங்கிட்டோமே, எப்படி காஃபி குடிக்காமல், அதுக்கு ஒரு காஃபியும் குடிச்சிட்டு ஒரு ரீல்ஸும் போட்டு வச்சுங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.